சிஎஸ்கே 49 அடித்ததால் இப்போ ஆர்சிபி அணிக்கு 50 இலக்காக மாறிவிட்டது. கீப்பர் சில ஸ்ட்ராட்டஜிகளை யூஸ் பண்ணுகிறார். இந்த டீம் வெற்றி பெற நடக்குமா நடக்காதா என்று சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும் உங்களுக்காக. இந்த சைடு பார்த்தோன்னா ஆடியன்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஒருத்தர் ஆர்சிபி ஜெர்சிலாம் போட்டிருக்காரு. கேப்டன் தீவிரமாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது முதல் பந்து வீச தயாராக இருக்கிறார். பந்து எப்பயும் சாமிக்கு விட்டுருவாங்க. ஒரு ரன் முதலே கொடுத்து விட்டார் அவர். இரண்டாவது பந்து நல்ல ஷாட். கதிர் அவர்கள் அடித்த ஒரு ரன்னே கண்ட அவர்கள் தடுமாறி பாலை பிடித்து விட்டார். செகண்ட் பால் அடித்த அடி. இப்போது இவர் அவுட்டாக வரோம். பட் நாட் அவுட் ஜஸ்ட் மிஸ். பரவாயில்ல. நல்ல ட்ரை டீம். அடுத்த பந்து வீசுகிறார். வாவ், இஸ் நைஸ் ஷாட். மழை பெய்யும் வானத்தை பிளந்தது போல் இருக்கிறது இந்த ஷாட். அடித்தது 6. வேலுச்சாமி ஃபயர் ஆயிட்டார். இப்போது அடுத்த பால் ரெடியாக இருக்கிறார். அடுத்த பாலும் சுற்றினார். பட் வைட். 1 ரன்கள் கிடைக்கும். கண்டிப்பாக இவர் இருக்கிற அடியில் பார்த்தால் 2 ஓவரில் மேட்சை முடித்து கொடுப்பார் போல. சுத்தினார். வைட். அடுத்த பால் ஜஸ்ட் மிஸ். அந்த 6க்கு அப்புறம் பாலா அவர்கள் பந்து வீச்சு மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அடிக்க முடியவில்லை யாராலும். பட் ஆனால் அவர் ஃபீல்டிங் சொதப்பி விட்டார். அதனால் 1 ரன் கிடைத்து விடும். ஓவர் முடிவில் அடுத்த அவர்கள் வந்து விட்டார். சிஎஸ்கேவில் இருக்கும் பத்திரானுக்கே டஃப் கொடுப்பார். இவர் போடும் பந்தை யாராலும் தொடக்கூட முடியாது என்று சொல்லுவார். நல்ல பால். பட் ஆனால் வைடு போய்விட்டது. வைடு ரன்ன்றதே இவருக்கு இப்போது தான் தெரியும். வாவ், நல்ல பால். இவர் நிறைய மேட்சில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்கார். இவர் ஆளு பார்க்க குட்டியாக இருந்தாலும் பட் பரசுராமன் அவர்கள் இப்போது அபாயகரமாக பந்து வீசினார். பட் அதுவும் வைடாகிவிட்டது. வைடா இல்லையா என்று வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அடுத்த பந்தை வீசுகிறார் பரசுராமன் அவர்கள். அதை அற்புதமாக கனெக்ட் செய்தார். 4 ரன்களை அடித்து விட்டார். பரசுராமன் அவர்கள் ஃபீல்டிங்கில் மிகவும் வருத்தத்துடன் தெரிவிக்கிறார் அவரது டீம். பரசுராமன் இப்போ மிகவும் வருத்தத்துடன் பாலை போட கதிர் அவர்கள் அடிக்க முயன்ற போது 1 ரன் கிடைக்கவில்லை. பட் ஒரு வைட். எனக்கு தெரிந்து ஆப்போசிட் அணியை வைடு போட்டு வின் கொடுத்துட்டு வர நினைக்கிறேன். ஓ மை காட், திஸ் இஸ் த மார்வலஸ் எக்ஸலன்ட் ஷாட். 6 ரன்கள். அற்புதமான 6 அடித்த வேலுச்சாமி அவர்களுக்கு இன்று கோப்பை அறிவிக்கப்படுகிறது. பரசுராமன் அப்பயே சொன்னார் என்னால் இந்த மேட்சை முடித்து வைக்க முடியும் என்று. ஆனால் ஆப்போசிட் அணிக்கு என்று இப்போதான் தெரிகிறது. ஐயா, இன்னும் மேட்ச் முடியவில்லை என்று ஆப்போசிட் அணி கேப்டன் தெரிவித்தாலும் பட் இந்த டீம் அணி கேப்டன் இந்த கேப்டன் மிகவும் உற்சாகப்படுத்துகிறார் அவர் பேட்ஸ்மேனை. 25 ரன் 2 ஓவர் முடிவில் 25 அடித்து விட்டது ஆப்போசிட் அணி. உங்களை நம்பி வேலைக்காகாது என்று எதிரணி கேப்டன் அவரே பந்த கையில் எடுத்த தருணம் நீங்கள் இப்போது பார்ப்பீர்கள். அவர் என்ன செய்ய போகிறார் என்று சிறிது நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இவர் ஆள் 6 அடி தான் இருப்பாரு. ஆனால் இவர் பேர் தான் கேப்டன். ஓ மை காட், நல்ல கேட்சை பிடிச்சிருக்கலாம். கேட்ச் தான், பட் அவரே சொல்கிறார். ஆனால் பிடிக்கவும் தெரியாதான் அவருக்கு. வாவ், இஸ் நல்ல ஷாட். 4. என்ன பண்றாலும் இந்த பேட்ஸ்மேன் கேப்டன் அவர்கள் பந்து வீசியோம் எதிரணி ஆட்ட நாயகன் வேலுச்சாமி அவர்கள் 4 அடித்து விட்டார். அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் ஆப்போசிட் கேப்டன் அவர்கள் 50 ரூபாய் பெண்மச்சு கட்டி பரிசாபத்தில் உள்ளார். Wow, this is no ball convert to this is not. 2 ரன்கள் எடுப்பாரா? சுரேஷ் அவர்கள் பாலை எடுக்க, கேப்டன் அவர்கள் பிடிக்க. ஃப்ரீ. இந்த பாலை யூஸ் பண்ணுவாரா வேலுச்சாமி? வேலுச்சாமி இஸ் நைஸ் டிஃபென்ஸ் பட் குட் bowling. கேப்டன் அக்ரிசிவ் ஆயிட்டாருங்க. Nice feel, nice batting. பந்து ஓடிவிட்டது.
இவர் ஏறி அடிக்க எல்லா பாலும் வா நல்ல ஷாட் வேலுச்சாமி அவர்கள். வேலுச்சாமி அவர்கள் எப்படி அடித்தாலும் அவர் நடுபேட்டிலே படுகிறது. இப்போது நம்ம டீமுக்கு உற்சாகப்படுத்தும் விதமாக நமக்கு கல்லுபானத்தை இறக்கி தருகிறார் நம்மளுடைய மீசையார். இந்த டீமுக்காக 50 ரூபாய் கட்டி உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிவிட்டு அவரே பந்தை கையில் எடுத்தார். பட் முதல் பாலிலே 2 ரன்கள் அடித்ததால் அவர் மிகவும் சோகத்தோடு நிற்கிறார். பனைமரம் தனியாக தான் இருக்கும் என்று போல் டீமுக்கு இவர் தனியாக தான் ஆடிக்கொண்டிருக்கிறார். என்ன பிரயோஜனம், ஆடதான் தெரியாது. இப்போது 2வது பந்தை வீச்ச வருகிறார். பாருங்க, இதையும் பிடிக்க தெரியாது. டீமுக்கு தண்டத்துன்னு ஒரு பிளேயர்னு இருப்பான், அது இவர் தான். எப்போதுமே வர்ற பாலும் பிடிக்க தெரியாது, கையில் பேட்டும் பிடிக்க தெரியாது. ஆனால் இவர் பிளேயர்னு ஊரு போல சொல்லி திரிவார். இவர் தான். ஆள் 1.5 அடி தான் இருப்பார். ஆனால் இதையும் விட்டுருவார். சொல்லலாம், இதையும் விட்டுருவாருங்க. அவ்வளோதான். ஆப்போசிட் அணி மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறது. ஓ, அவர் டிக்கி மட்டும் ஆடி. இந்த பாலும் ஒயிட். இந்த டீமில் எனக்கு தெரிஞ்சு கீப்பர் நிற்க வைக்கணும் தான் மேட்சே தோக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆப்போசிட்டில் இருக்கிற கீப்பர் பிடிக்கிறத விட அவர் படுத்தா கூட பால் அடங்க. வா, இஸ் நல்ல ஷாட். ஒரு ரன்கள் ஓடிவிட்டார், பட் நாட் அவுட். ஆப்போசிட் அணியை கேப்டன் 50 ரூபாய் கட்டினதுக்காக என்னன்னு தெரியல, பால் மட்டும்தான் போட்டுக்கிட்டே இருக்கார். இது வரைக்கும் ஒரு 35 பால் போட்டார் அவர். கேட்டால் ஒயிடு போட்டேன்றாரு, அது போட்டேன்றாரு. மழை பெய்ய இவர் அடித்து கொண்டே இருக்கிறார். ஃபீல்டர் தினேஷ் என்பதால் 1 ரன்களே முடித்து விட்டார். 2வது பந்து வீசுகிறார். ஜித்தா அவர்கள் எதிர்கொள்ளவில்லை. ஜித்தா அவர்கள் முன் பூசுகிறார். ஆஹா, ஜஸ்ட் மிஸ். காற்று இடைவெளி இவர் தான். கேப்டன்லாம் ஆர்வத்தோடு இருக்காங்க. Wow, Jita is nice shot. ஒரு ரன் அச்சா ட்ரா. இப்போது மேட்ச் ட்ரா ஆகிவிட்டது. மேட்ச் வின் ஆகிவிட்டது. ஆப்போசிட் ஆர்சிபி ஜெயிச்சது. கப் எப்படி போல